நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற புதுச்சேரி அந்த இடத்துல விஜய் அவர்கள் அமோக வெற்றி. முக்கியமாக இந்த எலெக்ஷனில் விஜய் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக, திமுக, என்டிஏ கூட்டணி, இப்படி நிறைய கூட்டணிகள் அவங்க எல்லாரையுமே தோற்கடித்து விஜய் அவர்கள் அமோக வெற்றி கண்டிப்பாக பெறுவார் அப்படிங்கிற ஒரு யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட் தகவல் தற்போது புதுச்சேரியில் இருந்து வெளியே வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் புதுச்சேரி வரலாற்றிலேயே நடக்காத சம்பவம். நேற்று புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடந்தப்ப அங்கே புதுச்சேரி மக்கள் புதுச்சேரி எலெக்ஷன் வரலாற்றிலேயே நடக்காத சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த சம்பவம் தான் விஜய் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாரு. இதனால் விஜய் அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ புதுச்சேரி மக்கள் அதே போல் அங்கே இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. ஸோ அப்படி புதுச்சேரி வரலாற்றிலேயே நடக்காத சம்பவம் நேற்று அந்த மாநிலத்தில் மட்டும் என்ன நடந்திருக்கு, இது கண்டிப்பாக விஜய் அவருக்கு வெற்றியை தேடித்தரணும் அப்படின்னு நம்ம எந்த அளவில் நம்பலாம். இதனால் அதிமுக, திமுக இன்னும் இதர கூட்டணிகள் அவங்க எல்லாருமே ஏன் இப்போ கலக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது எப்பயுமே நம்ம தமிழகம், புதுச்சேரி 2 மாநிலத்துக்குமே ஒரே நேரத்தில் தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தேர்தல் ஆணையம் புதுச்சேரிக்கு 9ஆம் தேதியும் நம்ம தமிழகத்துக்கு 23ஆம் தேதியும் அப்படின்னு கிட்டத்தட்ட 2 வாரம் மாற்றி தேர்தல் தேதியை மாற்றி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது பெருசாக மக்கள் நடுவில் இம்பேக்ட் கொடுக்காது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் புதுச்சேரியில் நேற்று வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுச்சேரி மக்கள் வாக்குப்பதிவு ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே அதிகப்படியான ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி புதுச்சேரி எலெக்ஷன் வரலாற்றிலே நடந்ததில்லை. கடந்த 2021 எலெக்ஷன் அப்போ கூட சுமார் 80% வாக்கு தான் அதிகப்படியாக புதுச்சேரி மக்கள் அவங்க வாக்கு ஆர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் புதுச்சேரி எலெக்ஷன் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் சுமார் 91-92% வாக்குப்பதிவு இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஆர்வமாக வாக்குப்பதிவு பண்ணதும் கிடையாது. இந்த முறை தான் புதுசாக கிட்டத்தட்ட 12% வாக்கு கடந்த எலெக்ஷனை விட அதிகமாக கூடுதலாக மக்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90%க்கும் மேலாக வாக்குப்பதிவாகிறதும் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஸோ இதை பார்க்குறப்ப தான் இத்தனை வருடமாக இல்லாமல் திடீர்னு மக்கள் கிட்டத்தட்ட 12% மக்கள் எப்படி ஆர்வமாக அவங்க கூடுதலாக வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா விவரம் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிய வருது. விஜய் அப்படிங்கிற அந்த நபர் புதுசாக இந்த எலெக்ஷனில் அவர் களம் காண்றாரு. ஸோ அவருடைய இம்பேக்ட், அவருக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஆர்வத்தால் தான் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 12% கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற உறுதியான நம்பத்தகுந்த தகவல் வெளியாகிருக்கு. ஸோ 12% வாக்குப்பதிவு கூடுதலாக மக்கள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே விழுந்திருக்க சுமார் 80% வாக்கில் இருந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக விஜய் அவருக்கு ஆதரவாக வாக்குகள் கண்டிப்பாக புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் பதிவாகிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படின்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, என்டிஏ, அதுக்கப்புறமா திமுக இவங்க எல்லாருமே கூட்டணி அமைச்சுமே கூட இத்தனை வருஷமாக இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறி மாறி இவங்க எல்லாருமே தேர்தலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 80 இல்லைனா அதுக்கு கீழே தான் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக சுமார் 92% வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுக்கு இப்போ முழுக்க முக்கியமான காரணம் விஜய் அப்படிங்கிற அந்த நபர் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இப்போ புதுச்சேரி எலெக்ஷன் ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்படி விஜய் அவருக்காக கிட்டத்தட்ட 12% வாக்குகள் கூடுதலாக பதிவாகும் பட்சத்தில் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட்டவங்களும் கண்டிப்பாக விஜய் அவருக்கு சாதகமாக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ புதுச்சேரியில் இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழகத்துலேயுமே எதிரொலிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழக மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 இல்லைனா 65% வாக்குப்பதிவு தான் எப்பயுமே எந்த எலெக்ஷன் அப்பயுமே பதிவாகும். ஆனால் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக கூடுதலாக வாக்குப்பதிவு இங்கே புதுச்சேரியில் போலவே 80, 85 இல்லை 90% வாக்கு எல்லாமே பதிவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர் ஆட்சி நம்ம தமிழகத்துலையுமே அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ புதுச்சேரி அதை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துலையுமே இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக விஜய் அவர் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது தான்
இப்போ தமிழக அரசியல் களம் நிலவரம் இருக்குது. ஸோ இதை மேலோட்டமாக பார்க்குறப்ப திமுக, அதிமுக, என்டிஏ இவங்க எல்லாருமே விஜய் அவரை ஒரு சாதாரணமான கட்சி, ஒரு சாதாரணமான நபர் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நினச்சாங்க. அவர் வந்தால் ஓட்டை பிரிப்பார், இதனால் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம், சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுச்சேரியை பார்க்குறப்ப எங்கள் விஜய் அவர் புதுச்சேரியில் மட்டும் கிடையாது, தமிழகத்திலையும் இதே மாதிரி நடந்தால் ஆட்சியை பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற நிலைமை தான் புதுச்சேரி அதே போல் நம்ம தமிழகத்திலும் இருக்கக்கூடிய உண்மை நிலவரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம தமிழகத்தில் நடக்க போகிற எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் பதிவாக போகிற வாக்கு பர்சன்டேஜ், ஸோ அதை வச்சே விஜய் அவர் எந்த அளவுக்கு அந்த எலெக்ஷனில் அவர் இம்பேக்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே நிச்சயமாக பதிவு ஆகக்கூடிய வாக்கு பர்சன்டேஜை வச்சே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழகத்திலையும் இதே மாதிரியான வாக்கு சதவீதம் அதிகமாகதா கணிசமாக அப்படின்னு. ஸோ புதுச்சேரியில் விஜய் அவரால் ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.